ஹலோ காய்ஸ், நம்ம சிஎம் விஜயோட ஜனநாயகன். ஸோ இந்த ஜனநாயகன் என்னதான் ப்ரோ ஆச்சு, இந்த படம் எப்பதான் ப்ரோ வரும், அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணி மனசே விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎம் தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர அப்செட்ல இப்ப இருக்காங்க. ஸோ இந்த ஜனநாயகனுக்கான அந்த அல்டிமேட்டான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜனநாயகன் இந்த படத்தை இப்ப ரிவர்சிங் கமிட்டி பார்த்து முடிச்சிட்டாங்களாம். படத்துக்கான சென்சார் சர்டிபிகேட்காக மூவி டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு அப்டேட்டை கேட்ட தளபதி ஃபேன்ஸ் பயங்கர குஷி ஆயிட்டாங்க. இப்ப சென்சார் நடக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரிவர்சிங் கமிட்டி படத்தை பார்த்து முடிக்கிற வரைக்கும் இப்ப ரிவர்சிங் கமிட்டி படத்தை பார்த்து முடிச்சிட்டாங்களாம். சோ சென்சார் சர்டிபிகேட்காக தான் மூவி டீம் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மூவி டீம்னு இல்ல, ஒட்டுமொத்த தளபதி ஃபேன்ஸுமே இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா ஜனநாயகனுக்கான சர்டிபிகேட் வந்துருச்சுங்கிற மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒரு சர்டிபிகேட் டோட்டலா ஃபேக் தான். லியோ படத்துக்கான சர்டிபிகேட்டை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா அபிஷியலா சென்சார் சர்டிபிகேட் இன்னும் வராம தான் இருக்கு. சொல்ல முடியாது, நான் வீடியோ பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட சர்டிபிகேட் வர அதிக வாய்ப்பு இருக்கு. இப்ப படத்துல ஏகப்பட்ட கட்ஸ் இருக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. முக்கியமா நிறைய டயலாக் தான் மியூட்ல போட அதிக வாய்ப்பு இருக்கு. இனிமே என்ன கட்டு கொடுத்தாலும் மூவி டீம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த வகையில படத்துக்கு என்ன சர்டிபிகேட் தருவாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டா மோஸ்ட்லி ஏ சர்டிபிகேட் வரதான் அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம தளபதியோட 68 படங்கள்ல ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் தான் ஏ சர்டிபிகேட் வந்திருக்கு. பகவதி மூவிக்கு தான் ஏ சர்டிபிகேட் தந்திருந்தாங்க. இப்ப ரிலீஸ் ஆக போற ஜனநாயகனுக்கும் ஏ சர்டிபிகேட் தான் வர போறதா அப்டேட் வந்திருக்கு. இந்த ஃபுல் சென்சார் process எப்பதான் ப்ரோ முடியும் அப்படின்னு கேட்டா இன்னும் ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ள படத்துக்கான சென்சார் process முடிச்சிருவாங்கன்னு அப்டேட் வந்திருக்கு. மூவி டீம் அபிஷியலா சென்சாரை உறுதிப்படுத்துற விதமா ஒரு பயங்கரமான போஸ்டரை விட அதிக வாய்ப்பு இருக்கு. படத்துக்கான ரிலீஸை பொறுத்தவரையும் ஜூலை லாஸ்ட் வீக். சோ அப்பதான் படத்தை இறக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. ஜூலை லாஸ்ட் வீக் ஏகப்பட்ட படம் வெயிட்டிங்ல இருக்கு. அதுல ஒரு முக்கியமான படம் ஸ்பைடர்மேன். சோ ஸ்பைடர்மேனையும் தாண்டி நம்ம லோகேஷ் கனகராஜோட ஆக்டிங்ல டிசி இருக்கு. அப்புறம் சந்தீப் கிஷனோட ஆக்டிங்ல சிக்மா அப்படிங்கிற படமும் வெயிட்டிங்ல இருக்கு. ஜனநாயகன் ஜூலை மாசம் லாஸ்ட் வீக் இறங்குச்சுனா லோகேஷ் கனகராஜோட டிசியும் சிக்மாவும் போஸ்ட்போன் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. ஸ்பைடர்மேனை தள்ளி போட மாட்டாங்க, அது வேர்ல்டு வைடா பெரிய படம். ஸ்பைடர்மேன் விசஸ் ஜனநாயகனா இருக்க போதா இல்ல ஜனநாயகனை முன்கூட்டியே ஜூலை செகண்ட் வீக் இறக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஒரு அபிஷியல் அப்டேட்டும் இந்த ஜனநாயகன்ல இருந்து வரவே இல்ல. நமக்கு கிடைக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டை தான் வீடியோவா போட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஜனநாயகனை பத்தி ஒரு அபிஷியல் அப்டேட்டாவே தந்துட்டாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஜனநாயகன் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. சோ அந்த ஒரு போஸ்ட மென்ஷன் பண்ணி ஒரு பேரே வரலாறுன்னு சொல்லிட்டு புக்கிங்ஸ் ஓபன் சூன் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு தியேட்டர்ஸ்லயே ஒரு முக்கியமான தியேட்டர் ரோகிணி சில்வர் ஸ்கிரீன் தான். சோ அந்த ஒரு தியேட்டருக்கான ஓனரே அபிஷியலா சொல்லிட்டாருனா இந்த ஜனநாயகன் கண்டிப்பா மிஸ் ஆகாது, ஜூலை மாசம் வந்துரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அபிஷியலா முன்கூட்டியே தெரிஞ்சிரும். அபிஷியலா நம்புற மாதிரி இருக்கிற அப்டேட்டை மட்டும் தான் அவங்க போடுவாங்க. அதுதான் பயங்கரமா நடந்திருக்கு. சோ காத்திருந்து பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஜனநாயகனுக்கான ஒரு அபிஷியல் அப்டேட்டை மூவி டீம்ல இருந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அது இன்னும் 2 நாள்ல 3 நாளுக்குள்ள கண்டிப்பா இறக்கிடுவாங்க. சோ காத்திருந்து பார்க்கலாம். நம்ம சிஎம் விஜயோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிவிக்கேன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.